ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சுண்டக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பெருங்காயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு வெடிக்கிற வரை வெயிட் பண்ணிகிட்ருப்போம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காண்டி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது வதங்கிட்டுருக்க கேப்லேயே சுண்டைக்காவை இந்த மாதிரி நறுக்கி 2 வாட்டி அலசிக்கோங்க. சுண்டைக்காய் எப்போதுமே நறுக்கும் போதே தயிரில் தான் போடணும். மோர் இல்லாட்டி தயிரில் தண்ணியில் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து நம்ம தாளிக்கிறதுல போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் போட்டு லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் கூடவே தேவைப்படுறனால நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொதிச்சிட்ருக்க கேப்லேயே நம்ம குக்கரில் என்ன பண்ணலான்னா பருப்பு வச்சு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பை எடுத்து இதில் நல்லா ஊற்றிட்டு அடியில் உட்காராமல் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக புளி ஊற வச்சு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சு அந்த புளியை லாஸ்ட்டாக ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இதுதான் நம்மளோட சுண்டைக்காய் பச்சடி. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோன்னு பாருங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.